ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட் வீக்குக்கு ஸ்விங் ட்ரேடிங் ஸ்டாக்ஸ் பார்க்கலாம். எந்த மாதிரி பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்கு, இது பிரேக் அவுட் ஆகிருக்கா இல்லையா, இது ரெசிஸ்டன்ஸு, ஸ்டாப் லாஸ் எது, டார்கெட் எது, அது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது டைட்டன் கம்பெனியோட டே கேண்டில். டைட்டன் கம்பெனியோட டே கேண்டிலில் என்னோட கன்சிடரேஷன் அனாலிசிஸில் தோன்றது வந்து ஒரு அப் ட்ரெண்டு. அதுக்கப்புறம் பாருங்கள், ஒரு கப்பு இப்போ கேண்டில் ஃபார்மேஷனுக்கு ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த கேண்டில் ஃபார்மேஷன் பிரேக் அவுட் ஆகி அப்பானா ஒரு நல்ல டார்கெட்டை கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அந்த டார்கெட்டை இந்த ஹையை நம்ம இதில் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். இதோட டார்கெட்டு, என்ட்ரி, ஸ்டாப் லாஸ் நான் இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைன் வரைகிறேன் பாருங்கள். 2796. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ க்ளோஸ் ஆகிருக்கிற லெவல் பார்த்தீங்கன்னா 2742. 2745க்கு மேலே மூவ் ஆகிறப்ப ஃபஸ்ட்டு டார்கெட்டாக நீங்கள் வந்து 2800 வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அப்போ வந்து இது கன்ஃபர்ம் வித் கேண்டில் ஃபார்மேஷன் கன்ஃபார்ம் ஆகிடும். இந்த இடத்துக்கு மேலே பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு டார்கெட்டாக 3000ஐயும், செகண்ட் டார்கெட்டாக நீங்கள் வந்து 3300 வரைக்கும் மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அதே நேரத்தில் இதுக்கு ஸ்டாப் லாஸ் நீங்கள் கன்சிடர் பண்ணிங்கன்னா இந்த கேண்டிலோட பாட்டம் அது வந்து 2672 ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இது ஸ்டாப் லாஸு. இப்போ 2745க்கு மேலே மூவ் ஆனால் ஃபஸ்ட்டு டார்கெட்டாக வந்து 2800, செகண்ட் டார்கெட்டாக வந்து 3000, அதுக்கு அடுத்த டார்கெட்டாக 3200 வரைக்கும் மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அமையும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது Go4G ஸ்டாக்கோட வீக்லி கேண்டில். இதில் நான் வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வரைகிறேன் பாருங்கள். ஓகேங்களா? ஹை டு ஹை கனெக்ட் பண்ணுறேன், அதேமாரி பாட்டம் டு பாட்டம் கனெக்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? இது நம்ம என்ன சொல்லுவோம்னா ட்ரையாங்கிள் பேட்டர்ன் சொல்லுவோம். ஒரு லோ ஹை லோ ஹை, இந்த இடம் கரெக்டாக பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ இந்த இடம் ஒரு ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு ஃபர்தராக அப் ஆச்சுன்னா நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் இதில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை நமக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு எப்படி என்ட்ரி எடுக்கணும்னா, இப்போ பாருங்கள், இப்போ க்ளோஸ் ஆகிருக்கிற லெவல் வந்து 4460. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட ஹை பார்த்தீங்கன்னா 4508 இருக்குது. ஓகேவா? ஸோ 4510க்கு மேலே மூவ் ஆக ஆரம்பிக்கிறப்ப நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு டார்கெட்டாக 4700ஐயும், அது எதை பேஸ் பண்ணி நான் 4700ன்னு சொல்கிறேன்னா இந்த நெக் லைனு. ஓகேவா? இங்கே இருக்குது பாருங்கள், இந்த இடம். ஓகேவா? இதை ஃபஸ்ட்டு டார்கெட்டாகவும், இதுக்கு மேலே பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் நீங்கள் வந்து செகண்ட் டார்கெட்டாக இந்த லெவல். ஓகேவா? அது வந்து 5150. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? 5150 செகண்ட் டார்கெட்டாகவும் வச்சுக்கிட்டு நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போ இதில் ஸ்டாப் லாஸாக எடுக்கணும்னா நீங்கள் வந்து இந்த வீக்கோட லோ இருக்குது பாருங்கள், அப்போ வந்து இந்த சேனல் கட்டாயம் கீழே இறங்கிடும். ஸோ அதனால் நம்ம வந்து ஸ்டாப் லாஸாக எந்த லெவலில் வச்சுக்க போகிறோம்னா 4250 ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இந்த லெவலில் வந்து ஸ்டாப் லாஸாக வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நாட்குறி ஸ்டாக்கோட வீக்லி கேண்டில். ஒரு நல்ல அப் ட்ரெண்டில் போயிட்டு இருந்தது. எகெயின் டவுன் ட்ரெண்டு வந்து டவுன் ட்ரெண்டு திரும்புறதுக்கான ட்ரெண்ட் ரிவர்சல் பேட்டர்னாக டபுள் பாட்டம் ஃபார்மேஷனை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிற மாதிரி தோணுது. ஓகேங்களா? இதுக்கப்புறம் மூவ் ஆச்சுன்னா நெக் லைனை ஃபஸ்ட்டு டார்கெட்டாகவும், அதுக்கு அடுத்தடுத்த ஸ்விங்கை செகண்ட் டார்கெட்டாகவும் வச்சு நம்ம இதில் ட்ரை பண்ணலாம். இதை நமக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ ஜூம் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், இதுக்குள்ளார நான் ஒரு ட்ரெண்ட் லைன் வரைகிறேன். ஓகேவா? இந்த ஹையிலேருந்து இந்த ஹை எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி, ஸோ இந்த வீக்கில் வந்து எக்ஸலண்ட்டாக பிரேக் அவுட் ஆகிருக்கா ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி சப்போர்ட் எடுத்துருக்க இடமும் பாருங்கள், பாட்டமில் கரெக்டாக 2 லைன்லையும் சப்போர்ட் எடுத்துருக்கு. ஸோ இதை வந்து நம்ம எப்படி கன்சிடர் பண்ணிக்கலாம்னா, ஒரு டபுள் பாட்டம் மாரி கன்சிடர் பண்ணிக்கிட்டிங்கன்னா நெக் லைன் வரைக்கும் ஃபஸ்ட்டு டார்கெட் ஆகவும், இதுக்கு மேலே செகண்ட் டார்கெட்டாகவும் வச்சு நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கு மேலே பிரேக் அவுட் ஆகுது, நெக் லைன் மேலே பிரேக் அவுட் ஆகி டபுள் பாட்டம் கன்ஃபர்மேஷன் எடுத்துச்சுன்னா ஃபர்தராக நல்ல மூவ்மெண்ட்டை கொடுக்க சான்ஸ் இருக்குது. ஸோ என்ட்ரி ஆகிற லெவல் பார்த்தீங்கன்னா இப்போ க்ளோஸ் ஆகிருக்கிற லெவல் வந்து 4197. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட ஹை இப்போ இருக்கிறதுனா 4200 அந்த ரீஜனில் இருக்குது ஹை. ஸோ 4220க்கு மேலே மூவ் ஆக ஆரம்பிக்கிறப்ப ஃபஸ்ட்டு டார்கெட்டாக நீங்கள் வந்து 4600 வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இந்த இடம் நல்லா ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் செகண்ட் டார்கெட்டாக நீங்கள் வந்து 4900 வச்சுக்கலாம். ஓகேங்களா? இதுக்கு அடுத்து இந்த இடத்துல ஒரு நல்ல கன்சல்டேஷன் நடந்து எகெயின் அப் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகுதுன்னா நெக்ஸ்ட் டார்கெட்டாக நீங்கள் வந்து 5700 வரைக்கும் மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பிஐ இண்டஸ்ட்ரி ஒரு அப் ட்ரெண்ட் போயிட்டு இப்போ எக்ஸலண்ட்டாக நமக்கு பாருங்கள், ஒரு கப்பு கேண்டில் ஃபார்மேஷன் ஸ்டார்ட் ஆகிருக்கு. கரெக்டாக நெக் லைனுக்கிட்டே இருக்குது. இந்த இடம் பிரேக் அவுட் ஆகி ரீடெஸ்ட் ஆச்சுன்னா ஒரு நல்ல புல் பேக் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இதை நமக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னா, என்ட்ரி கொடுக்கறதுக்கு
ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடம் ஆல்மோஸ்ட் வந்து நமக்கு ஒரு டபுள் பாட்டம் மாதிரி வந்திருக்கு ஓகேங்களா. டபுள் பாட்டமோட நெக் லைனில் பட்டு ரிவர்ஸ் ஆகிற மாதிரி இருக்குது ஓகேவா. ஸோ இந்த லெவல் வரட்டும், வெயிட் பண்ணுங்கள். 3600க்கு மேலே இந்த ரீஜன் இருக்குல்ல, இதை தாண்டட்டும். 3623க்கு மேலே மூவ் ஆக ஆரம்பிக்கிற பட்சத்தில் இதில் வந்து ஃபஸ்ட்டு டார்கெட்டாக நீங்கள் வந்து 4050ஐயும், செகண்ட் டார்கெட் வந்து இந்த கப்போட பாட்டமை எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அது நான் என்ன பண்ணுறேன், ஒரு ட்ரெண்ட் லைன் வரைகிறேன் பாருங்கள். இந்த லெவலை எக்ஸ்பெக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அது வரைக்குமே போதுமானது நமக்கு. ஸோ நான் இந்த லெவலில் சொல்லியிருக்கேன் 4620க்கு மேலே. ஸோ இந்த லெவலுக்கு மேலே எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னா நமக்கு வந்து ஃபஸ்ட்டு டார்கெட்டாக வந்து 4131 வரைக்கும் மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா. ஸோ நமக்கு என்ட்ரி எங்கே 3630 கிட்ட வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். 30க்கு இங்கேருந்து பிரேக் அவுட் ஆகி நல்லா மூவ்மெண்ட் கொடுத்துச்சுன்னா ஃபஸ்ட்டு டார்கெட்டாக நீங்கள் வந்து 4150 வச்சு ட்ரேட் எடுத்து க்ளோஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு ஸ்டாப் லாஸ் வந்து இப்போ எந்த லெவலில் நமக்கு ஸ்டாப் லாஸ் வைக்கலாம்னா, இங்கே பாருங்கள், இந்த கேண்டிலோட லோ, இந்த வீக்கோட கேண்டிலோட லோ வந்து 3275. இந்த ரீஜனை ஸ்டாப் லாஸாக வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு ஒரு ட்ரெண்ட் லைனும் வரைஞ்சி நம்ம இதை ஸ்டாப் லாஸ் எடுத்துகிட்டு வரலாம். பட் நான் வந்து ஸ்மால் ஸ்டாப் லாஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னோடய கன்சிடரேஷனு. இது பாருங்கள், இப்படி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இந்த இடம் வரைக்கும் ஸ்டாப் லாஸ் சொல்லுவாங்க ஓகேவா. நம்ம வந்து சின்ன டார்கெட் தான் ஃபிக்ஸ் பண்ணுறோம், ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அதனால் ஸ்மால் டார்கெட்டே வச்சுக்கலாம் ஸ்டாப் லாஸுக்கு. இந்த ரீஜனே இறங்கிச்சுன்னா இந்த அளவுக்கு வந்து கூட சப்போர்ட் எடுத்துகிட்டு திருப்பி ரிவர்ஸ் ஆக பாசிபிலிட்டி சமயம் ஓகேவா. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற ஸ்டாக்கு சன் டிவி. சன் டிவியோட இப்போ பாட்டமில் ஒரு சப்போர்ட் லைன் வரைகிறேன் பாருங்கள் ஓகேவா. இப்போ சப்போர்ட்டாக எந்த அளவுக்கு சப்போர்ட் இந்த இடத்துல ஒர்க் ஆகிட்டு இருக்குங்கிறத பாருங்கள். ப்ரீவியஸாக நடந்ததை அப்போ இந்த இடத்துல சப்போர்ட்டாக நம்ம இதை கன்சிடர் பண்ணிக்கலாம். இந்த இடம் ப்ளஸ் இந்த ஜோனு ப்ளஸ் இந்த இடம் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த இடத்துல வரப்பெல்லாம் வந்து சப்போர்ட் ஸ்ட்ராங்காக எடுத்திருக்கு. அதே மாதிரி இப்போ நம்ம வந்து ஒரு கிராஸ் ட்ரெண்ட் லைன் வரைகிறோம் பாருங்கள். இந்த லைனுக்கும் இங்கே மேலே போயிட்டுருக்குல அந்த லைனையும் கனெக்ட் பண்ணிக்கிறேன், ப்ளஸ்ஸு ஜூம் பண்ணுறேன். இப்போ நமக்கு ஒரு மூமெண்டம் நடந்துகிட்ருக்குல, இந்த இடத்துல வந்து டவுன் ட்ரெண்டு, அதோட ஹையிலேருந்து இந்த ஹை எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க ஓகேவா, கேண்டிலோடது. ஸோ பாருங்கள், இப்போ நமக்கு வந்து இப்படி இறங்கிட்டு ஏறி திருப்பி இந்த இறங்கினது இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்து ரிவர்ஸ் ஆகிருக்கு ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம இதோட டார்கெட்டாக எந்த லெவலில் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னா இந்த சேனலில் போய் தோறதுக்கான பாசிபிலிட்டிஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதை வந்து நம்ம ஸ்விங்காக கன்சிடர் பண்ணிப்போம். ஒரு ஸ்விங்கும் இங்கே பாருங்கள், இந்த லெவல் ஃபஸ்ட் டார்கெட்டு, இந்த லெவல் செகண்ட் டார்கெட்டு சரியா. இதை வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்டாப் லாஸ் நமக்கு வந்து ரொம்ப மினிமமான ஸ்டாப் லாஸ் தான் வரும் இதில் சரியா. ஸோ இப்போ வந்து என்ட்ரி பாயிண்ட் எங்கே இருக்குன்னா இந்த ஹை இருக்கு பாருங்கள், அது வந்து 453 ஓகே ஃப்ரெண்ட்ஸ். 453க்கு மேலே சன் டிவி நல்லா மூவ் ஆக ஆரம்பிக்கிறப்ப நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு டார்கெட்டாக வந்து 492 வச்சுக்கலாம். செகண்ட் டார்கெட்டாக வந்து 522 ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அப்போ வந்து இந்த சேனலோட ஹையை தொட்டுரும். இதுக்கு மேலே பிரேக் அவுட் ஆகி ரீடெஸ்ட் ஆகி அப் ஆகும். பட் நம்ம இந்த ரெண்டு டார்கெட்டை பிடிக்கவே ட்ரை பண்ணலாம். இதுக்கு வந்து ஸ்டாப் லாஸ்ன்னு நீங்கள் கன்சிடர் பண்ணிங்கன்னா இந்த பாட்டமில் சப்போர்ட் லைன் வரைஞ்சிருக்கேன்ல 410 ஓகேவா, அதுதான் நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது டிவிஸ் லேபு. டிவிஸ் லேபு ஒரு அப் ட்ரெண்டு எகெயின் இப்போ டவுன் ட்ரெண்ட் ஆகிட்டு ட்ரெண்ட் ரிவர்சல் பேட்டர்ன் கொடுத்து அப் ஆகுது ஓகேவா. இதில் எப்படி பேட்டர்ன்ஸ் ஒர்க் ஆகிருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். லெஃப்ட் ஷோல்ட்ரு, ஹெட்டு, ரைட் ஷோல்ட்ரு ஓகேவா. இந்த இடம் ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ இப்போ இதுக்கு டார்கெட் லெவல் இது. ஸோ அந்த இடத்துலேருந்து இதுக்கு தேவையான டார்கெட் லெவலில் இது கொடுத்துருச்சு ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ இந்த இடத்துலேருந்து நமக்கு எக்ஸலண்ட்டாக ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகிறதுக்கான பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்கு. அதை நான் எப்படி கன்சிடர் பண்ணிக்கிறேன்னா இங்கே பாருங்கள், லெஃப்ட் ஷோல்டர், ஹெட்டு, இந்த இடம் ரைட் ஷோல்டராக கன்சிடர் பண்ணி இந்த இடம் நெக்லைன் பிரேக் அவுட் ஆகி எகெயின் இப்படி மூவ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அமையும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இதை நம்ம ட்ரெண்ட் லைனில் வரைஞ்சி இப்போ பார்ப்போம் பாருங்கள். நான் என்ன பண்ணுறேன், இங்கே ஹையிலேருந்து வந்துட்டு இருந்த ட்ரெண்டை இந்த இடம் பிரேக் அவுட் பண்ணிவிட்டு எகெயின் பாருங்கள் ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு, அதாவது ரெட் கேண்டில் இருக்குல்ல போன வீக்கோடது, அதுக்கு மொதல் வீக்கோடது ரெட் கேண்டில், அது பிரேக் அவுட் பண்ணிவிட்டு இப்போ அடுத்த கேண்டில் நல்லா ஸ்ட்ராங்காக மூமெண்டம் கொடுத்துருக்கு ஓகேவா. இந்த மாதிரி இதை பாட்டம் லைனாக கன்சிடர் பண்ணிக்கலாம் ஓகேவா. இப்போ நம்ம இதுக்குள்ள எப்படி என்ட்ரி எடுக்கணும்னா, இப்போ க்ளோஸ் ஆகிருக்கிற லெவல் பார்த்தீங்கன்னா 3514 ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு மேலே ஸ்ட்ராங்காக மூவ் ஆக ஆரம்பிக்கிறப்ப ஃபஸ்ட்டு டார்கெட்டாக நீங்கள் வந்து இந்த லெவல் ஓகேங்களா,
நான் அதை வந்து ஹரிசாண்டல் லைனில் வரைஞ்சிட்றேன் உங்களுக்கு. ஓகேவா? ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து 3896. இது எதை பேஸ் பண்ணி இந்த லெவலில் நம்ம டார்கெட்டாக வைக்கிறோன்னா இந்த ஹை, இந்த ஜோனு. ஓகேங்களா? இதுக்கு மேலே ஃபர்தராக மூவ் ஆக ஆரம்பிக்குதுன்னு வச்சிங்களேன், எகைன் பிரேக் அவுட் ஆகி மேலே மூவ் ஆக இந்த இடத்துல கன்சல்டேஷன் நடக்க சான்ஸ் இருக்குது. ஓகேவா? சின்ன கன்சல்டேட் நடந்து எகைன் புல் பேக் கொடுத்துச்சுன்னா நெக்ஸ்ட்டு டார்கெட்டாக வந்து அடுத்த ஸ்விங்கு அது வந்து 4620 வரைக்கும் மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இதுக்கு ஸ்டாப் லாஸாக என்ன எடுத்துக்கலாம்னா, இப்போ நம்ம வந்து ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னில் பாட்டமில் தான் நம்ம வந்து ஸ்டாப் லாஸாக வைப்போம். அது வந்து எனக்கு 3093. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த இடம் வந்து நமக்கு ஸ்டாப் லாஸ். ஃபஸ்ட்டு டார்கெட்டு 3900 வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் டார்கெட்டு. செகண்ட் டார்கெட் வந்து 4600. ஸ்டாப் லாஸ் வந்து நமக்கு 3070. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஜோன் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் வந்து ஸ்விங் ட்ரேடிங் ஸ்டாக்ஸை கண்டினியூஸாக அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். அது நல்லா பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு. நண்பர்கள் யாராவது அதை யூஸ் பண்ணி ப்ராஃபிட் பண்ணி தான் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம எந்த மாதிரியான பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுது, அதுக்கான பிரேக் அவுட் லெவல் எல்லாத்தையுமே கிளியராக சொல்கிறோம். அதே மாதிரி என்னோடய டெலகிராம் சேனலில் இது இல்லாமல் நான் அனலைஸ் பண்ணுற ஸ்டாக்ஸ் பார்க்குறப்ப பிரேக் அவுட் ஆகிருந்தோன்னா அதையும் நான் அப்லோட் பண்ணுறேன். டெலகிராம் சேனலோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதுலேயும் ஆட் ஆகிக்கோங்க.